வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம வெப்ப இயக்கவியலோட மூன்றாவது விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப்ப இயக்கவியலில் பூஜ்ய விதி, முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி அப்படின்னு 4 விதிகள் இருக்குது. இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூன்றாவது விதி எதை பற்றி பேசுது அப்படின்னா என்ட்ரோபி அண்ட் வெப்பநிலை, இது ரெண்டையும் பொறுத்து பேசுது. நமக்கு என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், ஒழுங்கற்ற தன்மை. இரண்டாம் விதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல் நடக்கிறதுக்குமே என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் என்ட்ரோபி அப்படிங்கிறது என்ன, வெப்பநிலை, இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால், வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க என்ட்ரோபியும் அதிகரிக்கும், வெப்பநிலை குறைய குறைய என்ட்ரோபியோட மதிப்பும் குறையும். அதாவது வெப்பநிலை பூஜ்ஜியத்தை நோக்கி நகரும்போது என்ட்ரோபி அப்படிங்கிறது பூஜ்ஜியமாக இருக்கும். ஒரு குறைபாடற்ற படிகத்தில், அதாவது ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலில் 0 கெல்வினில் என்ட்ரோபியும் 0வாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுதான் மூன்றாவது விதி சொல்லுது. தனி பூஜ்ய வெப்பநிலை, தனி பூஜ்ய வெப்பநிலை அப்படிங்கிறது 0 கெல்வின். நம்ம 0 டிகிரி சென்டிகிரேட்னு எடுத்துக்கூடாது, 0 கெல்வின். தனி பூஜ்ய வெப்பநிலையில் ஒரு குறைபாடற்ற படிகத்தின், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாசகம், இதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு குறைபாடற்ற படிகத்தின் என்ட்ரோபி மதிப்பு 0. 0 அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடையாது, ஒரு குறைபாடற்ற படிகம் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வெப்பநிலை அப்படிங்கிறது பூஜ்ஜியத்தை நோக்கி போகும்போது இதை நம்ம மேத்தமேட்டிக்கலாக எப்படி சொல்லுவோம், லிமிட் T tends to 0. லிமிட் T tends to 0னா டெம்பரேச்சர் 0 கெல்வினை நோக்கி நகரும்போது எஸ் அப்படிங்கிறது 0வாக இருக்கும். எப்போ, ஒரு குறைபாடற்ற படிகத்தில் தான். குறைபாடுள்ள படிகத்தில் 0 என்ட்ரோபி இருக்குமானா இருக்காது. ஒரு குறைபாடற்ற படிகத்தில் வெப்பநிலை அப்படிங்கிறது 0 கெல்வினை நோக்கி நகரும்போது என்ட்ரோபியோட மதிப்பு 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வெப்ப இயக்கவியலோட மூன்றாவது விதி. மூன்றாவது விதி எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ட்ரோபி, வெப்பநிலை, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு. இது எந்த பொருட்கள் அப்படிங்கிறது குறைபாடற்ற படிகம். ஒரு குறைபாடற்ற படிகத்தில் 0 கெல்வினில் என்ட்ரோபியோட மதிப்பும் 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த மூன்றாவது விதிகளில் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சில கேள்விகளை நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, according to the third law of thermodynamics, which one of the following quantities for a perfectly crystalline solid is 0 at absolute 0? தமிழில் பார்க்கலாம். வெப்ப இயக்கவியல் மூன்றாம் விதிப்படி, இப்போ நம்ம பார்த்த விதி தான், ஒரு குறிப்பிட்ட தனி பூஜ்ய வெப்பநிலையில், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட தனி பூஜ்ய வெப்பநிலை அப்படிங்கிறது 0 கெல்வின், 0 டிகிரி சென்டிகிரேட் இல்லை, கீழ்கண்ட பண்புகளில் எப்பண்பிற்கு சரியான படிக திடப்பொருளின் மதிப்பு 0 ஆகும். ஸோ 4 பண்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பண்புகளில் 0 கெல்வினில் எதனுடைய மதிப்பு 0 இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம தேர்ட்லா பார்த்தப்போ நம்ம என்ன மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட் பார்த்தோம், லிமிட் T tends to 0, S equal to 0. ஸோ இதில் டெம்பரேச்சர் இருக்குது, என்ட்ரோபி இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கிப்ஸ் கட்டில் ஆற்றல், ஃப்ரீ எனர்ஜி இருக்குது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக பதில் இல்லை. அடுத்ததா என்ட்ரோபி, இதோட மேத்தமெட்டிக்கல் டேர்மே பாருங்க, T tends to 0, S equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் S அப்படிங்கிறது என்ட்ரோபியை குறிக்குது. அப்போ B அப்படிங்கிறது தான் சரியான பதில். இருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய 2 பதிலையும் நம்ம செக் பண்ணிக்கணும், ஆப்ஷன்ஸையும். இதில் என்தால்பின்னு கொடுத்துருக்காங்க, என்தால்பியோட மதிப்பு, டெம்பரேச்சர், இது ரெண்டுத்தையும் தொடர்புபடுத்தி இல்லை. அப்போ இது பதிலும் இல்லை. கண்டிப்பாக என்தால்பி அப்படிங்கிறது அகா ஆற்றலோட ஒரு கோட்பாடாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி, அகா ஆற்றல் அப்படிங்கிறதும் சரியான பதில் இல்லை. இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். which of the following statement regarding entropy is correct? பின்வருவனவற்றுள் என்ட்ரோபியை பொறுத்து சரியான கூற்று எது? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். அட் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர், அதாவது தனி பூஜ்ய வெப்பநிலையில், தனி பூஜ்ய வெப்பநிலை அப்படிங்கிறது கெல்வின் தான், டிகிரி சென்டிகிரேட்டில், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. அனைத்து படிகங்களின் என்ட்ரோபி மதிப்பும் 0. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து படிகம்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த படிகம் எந்த மாதிரியான படிகம் அப்படின்னு சொல்லலை, குறைபாடற்ற படிகமா அல்லது குறைபாடு உள்ள படிகமா அப்படிங்கிறத பற்றி பேசலை. நமக்கு மூன்றாம் விதிப்படி ஒரு குறைபாடற்ற படிகத்தோட என்ட்ரோபி மதிப்பு தான் 0. அப்போ இது சரியான பதில் இல்லை. அடுத்து, அட் 0 டிகிரி சென்டிகிரேட் the entropy of all crystalline substance is taken to be 0. என்ன கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி சென்டிகிரேட்டில் அனைத்து படிகங்களின் மதிப்பு 0, என்ட்ரோபி மதிப்பு 0ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், தனி பூஜ்ய வெப்பநிலை அப்படிங்கிறது 0 கெல்வின், 0 டிகிரி சென்டிகிரேட் இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா 273 கெல்வினை குறிக்குது.
அப்போ என்ட்ரோபி மதிப்பு அப்படிங்கிறது பூஜ்ஜியமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இதுவும் சரியான பதில் இல்லை. அடுத்ததா ஆப்ஷன் சியை பாருங்க. அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர், தனி பூஜ்ஜிய வெப்பநிலையில் ஒரு குறைபாடற்ற படிகம், இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம், ஒரு குறைபாடற்ற படிகத்தின் என்ட்ரோபி மதிப்பு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது அப்படிங்கிறது சரியான பதில். இருந்தாலும் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் த என்ட்ரோபி ஆஃப் ஆல் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்சஸ் இஸ் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியான பதில் தான். பட் இந்த இடத்துல மூன்றாம் விதிப்படி நம்ம பார்க்கறதுனால ஆப்ஷன் சிஏ சரியான பதில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இஸ் அசோசியேட்டட் வித் டிக்ரீஸ் இன் என்ட்ரோபி? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வெப்ப இயக்கவியலோட மூன்றாம் விதியை நேரடியாக விதியிலிருந்து நம்ம டெரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு 4 செயல்முறைகள், இந்த செயல்முறைகள் ஒரு ப்ராசஸ் நடக்குது. இந்த 4 ப்ராசஸில் எது வந்து என்ட்ரோபி மதிப்பு குறையுது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல என்ட்ரோபி மதிப்பு அப்படிங்கிறது ஒழுங்கற்ற தன்மை அப்படிங்கிறது தான் குறிக்கும். ஒழுங்கற்ற தன்மை எந்த இடத்துல குறையுதோ அங்கே என்ட்ரோபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். சரி, இப்போ ஆப்ஷன் ஏவை பார்க்கலாம். 1 மோல் நீர் தனது கொதிநிலையில் ஆவியாதல். நமக்கு நல்லா தெரியும், நீர் மூலக்கூறுகள் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் திரவமாக இருக்கும்போது. இதே அது ஆவியாச்சு அப்படின்னா அதனுடைய மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒழுங்கற்ற தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்போ என்ட்ரோபியோட மதிப்பு என்னவாகுது? அதிகரிக்குது. ஆனால் கேள்வியில் கேட்டிருக்கிறது என்ட்ரோபி குறைகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான பதில் இல்லை. அடுத்து, டிசோசியேஷன் ஆஃப் அ மோல் ஆஃப் காமன் சால்ட் இன் வாட்டர் 300 கெல்வின். 300 கெல்வினில் ஒரு மோல் உப்பு நீரில் பிரிகையடைதல். ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் காமன் சால்ட் சோடியம் குளோரைடை நம்ம போட்டோன்னா என்னவாகும்? அந்த மூலக்கூறுகள் எல்லாமே பிரிஞ்சு Na+Cl- தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அப்படி பிரிஞ்சு போகும்போது படிகமாக இருக்கும்போது ஒழுங்கான தன்மையோடு இருந்துச்சு. நீரில் கரையும் பொழுது ஒழுங்கற்ற தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரோபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்குது. கேள்வியில் குறைகிறது அப்படிங்கிறத தான் கேட்டிருந்தாங்க. அப்போ இதுவும் சரியான பதில் இல்லை. அடுத்து ஆப்ஷன் சியை பார்ப்போம். 2 பகுதி கலக்கக்கூடிய திரவங்கள், உதாரணத்துக்கு தண்ணீர் அண்ட் மண்ணெண்ணெயை நம்ம எடுத்துக்கலாம், அந்த கெரோசின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம கலக்கும்போது ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்கும். அதே அது பகுதி கலக்கிற பட்சத்தில் என்னவாகும்னா இதுக்கு நடுவில் ஒழுங்கற்ற தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க தான் செய்யும். அப்போது இந்த ஆப்ஷனும் சரியான பதில் இல்லை. இப்போ 4வது ஆப்ஷனை பார்க்கலாம். கரைசலில் இருந்து உப்பு படிகமாதல். நம்ம முதல்ல ஆப்ஷனில் என்ன பார்த்தோம்? தண்ணீரில் உப்பு எடுத்து கரைக்கும் பொழுது இது அப்படியே தலைகீழ ஒரு நீர் கரைசலில் இருக்கக்கூடிய உப்பு அப்படிங்கிறது படிகமாகுது. படிகமாகுதுன்னா அது கூட ஒழுங்கான தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்போ ஒழுங்கற்ற தன்மை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்குது. அப்போ என்ட்ரோபியோட மதிப்பு கிறிஸ்டலைசேஷன் படிகமாதல் அப்படிங்கிறதுல என்னவாகும்னா அதிகரிக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான பதில். இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அப்சல்யூட் ஜீரோ இஸ் டிஃபைன்டு ஆஸ் த டெம்பரேச்சர். தனி பூஜ்ஜிய வெப்பநிலை என்பது அந்த வெப்பநிலையில். இப்போ நல்லா பாருங்க, இதை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 3ஆம் விதி, வெப்ப இயக்கவியலோட 3ஆம் விதியில் ஒரு பாதி ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ மீத ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ட்ரோபி குறையும். என்ட்ரோபி குறையணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? மூலக்கூறுகளுக்கு நடுவில் தொலைவு இல்லது மூலக்கூறுகளோட இயக்கம் அப்படிங்கிறது நின்று போகணும். இப்போ 4 ஆப்ஷனையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அனைத்து மூலக்கூறு நகர்வுகளும் நிறுத்தப்படுதல், அட் விச் ஆல் மாலிகுலர் மோஷன் சீசஸ். இந்த நகர்வு அப்படிங்கிறது நின்றுச்சு அப்படின்னா ஒழுங்கான தன்மை அதிகரிச்சிடும். அப்போ ஒழுங்கான தன்மை அதிகரிச்சிச்சுன்னா என்னவாயிடும்? என்ட்ரோபி மதிப்பு குறையும். கேட்டிருக்கிறது தனி பூஜ்ஜிய வெப்பநிலை. அப்போ டெம்பரேச்சருங்கிறது 0 கெல்வினை நோக்கி போகுது. என்ட்ரோபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அப்போ மூலக்கூறுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நகர்வுகளும் நின்று போயிடும். அப்போது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான பதில். நமக்கு சரியான பதில் தெரிஞ்சாலுமே மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணலாம். திரவநிலை ஹீலியம் கொதித்தல். நமக்கு நல்லாவே தெரியும், பாயில்ஸ் அப்படிங்கிறது கொதித்தல் நடக்கும்போது திரவ மூலக்கூறு வாயு மூலக்கூறாக மாறும். அப்போ வாயு மூலக்கூறாக மாறும்போது அதில் ஒழுங்கற்ற தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சிடும். அப்படின்னா என்ன? என்ட்ரோபி அப்படிங்கிறது அதிகரிச்சிடும். இங்கே தனி பூஜ்ஜிய வெப்பநிலையில் கண்டிப்பாக என்ட்ரோபி அதிகரிக்காது. அப்போ இது சரியான பதில் இல்லை. அடுத்து அட் விச் ஈத்தர் பாயில்ஸ். ஸோ கொதித்தல் அப்படிங்கிறது எந்த திரவமாக இருந்தாலும் என்ட்ரோபியினோட மதிப்பை அதிகரிக்க தான் செய்யும். அப்போ இதுவும் சரியான பதில் இல்லை. ஆல் த அபோவ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெப்ப இயக்கவியலோட 3ஆம் விதி எந்த 2 வெப்ப இயக்கவியல் மாறிலிகளை குறிக்குது, அதாவது என்ட்ரோபி, வெப்பநிலை, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு குறைக்குது. இந்த தொடர்பை குறிக்கிற என்ட்ரோபி அண்ட் வெப்பநிலை
இது ரெண்டுமே 0 கெல்வின் அப்படிங்கிற வெப்பநிலையை வச்சுக்கிட்டு தான் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டெஃபினேஷனில் இருந்து சில ப்ராப்ளம்ஸையும் நம்ம பார்த்தோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.